எப்ப எல்லாம் ஏசப்பாவுடைய ரத்தத்தை நான் கரத்துல வைக்கிறனோ எதை நினைவு கூறணும் தெரியுமா? இந்த வாக்கு தத்துவம் எனக்கு நினைவு கூறணும். என்ன தெரியுமா? அந்த ரத்தத்தை பிடிக்கும் போதெல்லாம், ஆண்டவரே நீர் எனக்கு நவமான இருதயத்தை கொடுப்பீர், எனக்குள்ளே புதிய ஆவியை தருவீர், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பீர், உம்முடைய ஆவியினால கட்டளைகளையும் கற்பனைகளையும் இருதயத்தில் எழுதி என் பலத்துல இல்ல உம்முடைய பலத்துல நடக்க வைப்பீர் அப்படின்னு நினைவுபடுத்தணுமா? Is it happening? நம்மளுக்கு ஏசப்பா ரத்தம் எதுக்கு சொல்லுங்க? மன்னிப்பு கேட்க. ஏசப்பா ரத்தம் எதுக்கு? சுத்திகரிக்க இல்ல. எத்தனை முறை ஒரே காரியத்தை நம்ம திருப்பி 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 செஞ்சோம், மறுபடி எதை தான் கிளைம் பண்ணுவோம்? இயேசுவினுடைய ரத்தத்தை. அது ஓல்டு கவர்னன்ட். நியூ கவர்னன்ட்டோட பியூட்டியே என்னன்னா, which is more than cleansing. என்ன அது மேல இருக்கிறதுனா என்ன? He will give you a new heart and a new spirit and he will write with his spirit inside.